கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்த் வந்து செம கடுப்பில் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ரியா கிட்ட சொன்னோன்னே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்தியை வந்து அசால்ட்டாக எடை போடாதீங்க. எதுக்கும் வந்து கார்த்தியை வந்து வர்ற நாளே வந்து அவனுக்கு வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ரியா சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். அவனை ஆரம்பத்தில் வந்து தட்டி வைக்கலைன்னா நாளே வந்து ஓட விட்டுறணும் ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி நீ சொல்லிட்டேல மற்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனந்த் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்து லைட்டாக வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மிஷின் வந்து அவன் வந்து எப்படி சரி செய்ய முடியாமல் தவிக்கிறான்னு பார்ப்போம். அவன் வந்த நாளே வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து நிச்சயமாக அது அசிங்கமாகி போயிடும். இதை வச்சு அம்மா கிட்ட வந்து சின்ன பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கி விட்டுட்டு அவனை வந்து தொழிலாளியாக இருக்கிறதுக்கு வந்து செட் ஆக மாட்டான். வெறும் முதலாளியாக கோட் சூட் போடுறதுக்கு மட்டும் தான் செட் ஆவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேலே வந்து வந்தோடனே வந்து ஒரு பழியை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து அங்கே உள்ள மேனேஜர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு கார்த்தி வந்து நாள் வந்து வேலைக்கு வராங்க. வர்றப்ப வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு, இங்கே பாருப்பா இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து முன்னாடியே வந்து அந்த மேனேஜர்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. கார்த்தி வந்து சொல்கிற எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே வந்து ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி அருணும் சரி ஆனந்தும் சரி வர்றப்போ வந்து இந்த மிஷின்லாம் வந்து ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆனந்த் வந்து செம கடுப்பில் வந்து தெரியாத மாதிரியே நடிக்கிறாப்புல. ஆனால் அருணுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆமாம், எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நடக்க வேண்டிய மிஷின் இது இல்லைன்னா எப்படி இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரை எப்படி வச்சு செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வேலை முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் சத்தம் போட்டுட்டு அவரோட கேபினில் இன்னும் போய் நிற்கிறாங்க. ஆமாம், கார்த்தி இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டானா அப்படின்னு அருண் கிட்ட கேட்குறப்ப, அதெல்லாம் வந்திருப்பான், அவன் சொன்னால் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு, இதில் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, அவன் வந்து வேலை பார்க்க போகிறான், சரியாக இருந்தால் இருக்கட்டுமே, நம்ம அவன் இது வரைக்கும் உழைக்கலையா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நீ முதல்ல பேசுகிறத நிப்பாட்டு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மிஷின் வந்து அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. தெரிஞ்சோன்னா, சார் மிஷின் ஓகே ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, யார் சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வேகமாக வராங்க. வந்தால் கார்த்தி வந்து முன்னாடியே வந்து செம பிஜிஎம்மோட வந்து கார்த்தி வந்து மிஷின் எல்லாத்தையும் அசால்ட்டாக ரிப்பேர் ரெடி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமாம், இந்த மிஷின் எல்லாம் வந்து ஓடுது, யார் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு இல்லை யாருக்கு ரெடி பண்ணுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து, சார் அதெல்லாம் ரெடி பண்ண ஒரு பின்னாடி வந்துட்டுருக்காரு சார், பாருங்கள் அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, பேக்ரவுண்ட் மியூசிக்கு போட்டு செம மாதம் வந்து கார்த்திக் கையை ஷர்ட்டை மடிச்சுட்டு வந்து கருப்பு கலரும் ப்ரௌன் கலர் காஸ்டியூமோட செம கெத்தாக வந்துகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதான் மிஷின்லாம் ரெடி பண்ணியாச்சு இல்லை சார், அப்புறம் என்ன வேலையை பார்க்க வேண்டியது தான், அடுத்து என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கார்த்திகை அதிரடியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இவன் என்ன வந்து நாள் ரியா சொன்ன மாதிரியே வந்து அசால்ட்டாக மிஷினெல்லாம் ரெடி பண்ணுறான், அப்போ நம்ம வந்து எப்படி சவாலில் ஜெயிக்கிறதுன்னு ஆனந்த் வந்து லைட்டாக ஜெர்க்காகி பயந்து நடுங்கிறாருன்னே சொல்லலாம். வந்து சொல்கிறாப்புல, நான் தான் சொன்னேன்ல ஆனந்த், அவன் வந்து எல்லா தொழிலுமே தெரிஞ்சவன், அவன் வந்து தெரியாத மாதிரி வந்து இருக்கான்னா, அவன் மேலே போய் உக்காந்துட்டான்னா அந்த சேர்லையோ எந்த வேலை செய்கிறானோ அந்த வேலையில் வந்து மனசோட ஈடுபாடோடு செய்வான். அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவனும் வேர்வை சிந்தி உழைக்கிற ஆள் தான், யாராலையுமே வந்து உழைக்காமல் வந்து முன்னேற முடியாது அப்படின்னு வந்து அருண் வந்து கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோடு முடிக்கிறாங்க ப்ரோமோ.